சென்னையை அடுத்த குன்றத்தூர் பகுதியில் பாலில் அதிக அளவு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தனது மகன் மற்றும் மகளை கொலை செய்த வழக்கில் டிக்டாக் அபிராமி, அவரது காதலன் பிரியாணி மாஸ்டர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கடந்த 2018ஆம் ஆண்டு நடந்த இந்த இரட்டை கொலை வழக்கு தொடர்பான விசாரணை முதலில் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்திலும் மாவட்டம் பிரிக்கப்பட்ட பின்னர் காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்திலும் நடந்து வந்தது. மகிழா நீதிமன்றத்திற்கு நீதிபதி இல்லாத நிலையில் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி செம்மல் இந்த வழக்கை விசாரித்து வந்தார். இந்த வழக்கில் வியாழக்கிழமை தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் காலை 10 மணியில் இருந்து 10:30 மணிக்குள் அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினருக்கு நீதிபதி செம்மல் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் 11:30 மணிக்கு மேல்தான் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் புழல் சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். காலதாமதமாக அழைத்து வந்த போலீசாருக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி செம்மல் இந்த வழக்கிற்கான தீர்ப்பை அதிகாலை 3:30 மணி வரை அமர்ந்து எழுதிவிட்டு சென்றிருக்கிறேன் என்றால் இந்த வழக்கு எந்த அளவிற்கு என்னை பாதித்திருக்கும் என்று பாருங்கள். இருவரையும் நீதிமன்றம் அழைத்து வருவதற்கு காலதாமதத்திற்கு காரணமான காவல் ஆய்வாளர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப் போவதாக எச்சரித்தார். ஐயா, எனது குழந்தைக்கு உடல்நலக் குறைவு என்பதால் மருத்துவமனை அழைத்து சென்றேன், அதனால் காலதாமதம் ஆனது என்று கூறி காவல் ஆய்வாளர் வருத்தம் தெரிவித்தார். அதனை ஏற்றுக்கொண்டு மதியம் 12 மணிக்கு மற்ற அனைத்து வழக்குகளின் விசாரணையையும் தள்ளி வைத்துவிட்டு அபிராமி வழக்கை கையில் எடுத்து தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார் நீதிபதி செம்மல். அப்போது முகத்தை துப்பட்டாவால் மூடிக்கொண்டு நின்ற அபிராமியையும் முகக்கவசம் அணிந்திருந்த மீனாட்சி சுந்தரத்தையும் அதனை கழற்ற உத்தரவிட்ட நீதிபதி, இப்படி மூடிக்கொண்டு நின்றால் இவர்கள்தான் என்று எப்படி அடையாளம் காண முடியும் என்று போலீசாரிடம் கேள்வி எழுப்பினார். உடனடியாக முகமூடியை இருவரும் கழற்றினர். தொடர்ந்து தீர்ப்பை வாசித்த நீதிபதி, இந்த கொலை வழக்கில் குற்றத்திற்கு மூல காரணமாக இருந்ததால் முதல் குற்றவாளி அபிராமி என்றும் மீனாட்சி சுந்தரம் 2வது குற்றவாளி என்றும், தான் மதியம் சாப்பிட்டுவிட்டு 1 மணி நேரம் கழித்து வந்து தண்டனை குறித்த விவரங்களை வாசிப்பதாக கூறி சென்றார். ஆனால் அடுத்த 10வது நிமிடமே நீதிபதி செம்மல் நீதிமன்றத்திற்கு திரும்பினார். இப்படி ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை அறிவிக்காமல் எப்படி என்னால் சாப்பிட முடியும்? அதனால் தண்டனை விவரங்களை வாசித்த பின்னரே சாப்பிட இருப்பதாக கூறி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். இந்த வழக்கில் அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்திற்கும் தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். இருந்தாலும் நாம் வாழ்வது காந்தி தேசம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர் என்று பழிக்கு பழியாக தண்டனை வழங்க முடியாமல் சூழ்நிலை தடுக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி கூட ஒரு வழக்கின் தீர்ப்பில் இதனை சுட்டிக்காட்டி இருக்கிறார். பல வழக்குகளை உதாரணமாக சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்கள் இருவரும் செய்திருக்கக்கூடிய குற்றம் கொடூரமானது. ஒரு தாயே தான் பெற்ற 2 குழந்தைகளை தன்னுடைய காம இச்சைக்காக கொலை செய்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு தாயும் தான் 10 மாதம் சுமந்து பெறுகின்ற பிள்ளைகள் மீது எவ்வளவு பாசம் வைத்திருப்பார்? அந்த 2 குழந்தைகளும் இந்த பூமிக்கு எவ்வளவு கனவுகளுடன் வந்திருக்கும்? உங்கள் காம இச்சைக்கு இடையூறாக இருப்பதாக கருதி அவர்களை கொலை செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றார் நீதிபதி செம்மல். உங்களுக்கு கணவருடன் வாழ விருப்பம் இல்லை என்றால் பிரிந்து சென்றிருக்கலாமே. குழந்தைகளை கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லையே. நம் நாட்டில் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எத்தனை பெண்கள் தவம் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இது மன்னிக்க முடியாத குற்றம். எனவே முதல் குற்றவாளியான அபிராமிக்கும் அவருக்கு இணையாக மீனாட்சி சுந்தரத்திற்கும் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதித்து உத்தரவிடுகிறேன். இருவருக்கும் தலா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன் என்று நீதிபதி செம்மல் உத்தரவிட்டார். தீர்ப்பை கேட்டதும் அபிராமி கதறி அழுது மயக்கமடைந்தது போல விழுந்தார். அவரை வெளியில் அழைத்து சென்று ஆசுவாசப்படுத்தி அழைத்து வந்தனர். மீனாட்சி சுந்தரமும் அழுது கொண்டே, தான் ஏற்கனவே 7 வருடங்கள் சிறையில் இருந்து விட்டேன்,
எனது தாய் தந்தை இருவரும் 70 வயதை கடந்தவர்கள். அவர்களுக்கு உடன் இருந்து பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருப்பதால் கருணை காட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த பொறுப்புணர்வு காம இச்சைக்காக 2 குழந்தைகளை கொலை செய்வதற்கு முன்பு இருந்திருக்க வேண்டும். இரக்கம் காட்ட இயலாது என்றார் நீதிபதி செம்மல். அதேபோல அபிராமியும் தான் தனது பெற்றோரை கவனித்துக் கொண்டு மீதி காலத்தை கழிக்க வேண்டும், அதனால் தனது தண்டனையை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உங்கள் இருவருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்ற நிலையிலேயே காந்தி தேசம் என்பதால் அந்த தண்டனையை வழங்க இயலவில்லை. நீங்கள் 2 குழந்தைகளை கொலை செய்வதற்கு முன்பாக இவற்றையெல்லாம் யோசித்திருக்க வேண்டும் என்று இருவரது கோரிக்கையையும் நிராகரித்த நீதிபதி செம்மல், இருவரும் அபராத தொகையை கட்டத் தவறினால் மேலும் 1 வருடம் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். தீர்ப்புக்கு பின்னர் கதறி அழுதபடியே முகத்தை கையால் மூடிக்கொண்டு அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தனர். அழுது அடம் பிடித்த அபிராமி இத்தனை நாட்கள் சிறையில் இருந்தாலும் 2 கைகளிலும் நீளமாக நகம் வளர்த்து நெயில் பாலிஷ் போட்டு முகத்தில் மேக்கப்புடன் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அபிராமியின் அழுகை கச்சேரியால் காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்ற வளாகமே பரபரப்பாக காணப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ்.